இப்ப சன்ரைசர்ஸ் கிட்ட நம்ம ஒரு 2 மேட்ச் பார்த்தோம்ல. அதேதான். வரவன்லாம் அடிச்சு அடிக்க போய் அவுட் ஆகும். ஐ மீன் ஹை ரிஸ்க் கேம் விளையாடுறோம். அடிக்க போகணும்னு நினைச்சா எவ்வளவு விக்கெட்ஸ் அதே மாதிரி போச்சு பாருங்களேன். உங்களுக்கு வந்து ஓப்பனர்ஸ் ஓகே ஒரு புஷ் தரணுன்றதுக்காக அவுட் ஆனாங்க. அது ஓகே அண்டர்ஸ்டாண்டபிள். ஒரு ரிங்கு சிங் விக்கெட்டை த்ரோ அவே பண்ணாரு. வெங்கடேஷ் ஒரு சம பால், பட் அது வரைக்குமே ஒரு செட்டில்டா தெரியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு மனிஷ் பாண்டே சூப்பர். ஆண்ட்ரே ரசல் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரிஞ்ச மாதிரி இல்ல. சோ ஓவராலாவே மாட்டிக்கிட்டாங்க. இவங்க ஒரு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சாலே அவுட் ஆயிடுறாங்க. சரி, இந்த மாதிரி ஹை ரிஸ்க் கேம் ஆடுறாங்கல்ல, முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு நின்று ஆடுறதுக்கு 1-2 பேட்டர்ஸ் வச்சிருப்பாங்க. இப்படி விக்கெட்ஸ் போகுது அப்படின்னா அவங்க வருவாங்க. ஒருவேளை விக்கெட்ஸ் போகல, நல்லா அட்டாக்கிங்கா போறாங்க அப்படின்னா அவங்கள அப்படியே உட்கார வச்சுட்டு அடுத்த பேட்டர்ஸ் வந்து மேல வந்துருவாங்க. இப்ப அந்த மாதிரி கேரக்டர்ஸ பார்க்கவே முடியலையே. எக்ஸாக்ட்லி ஸ்ரீராம். ஏன்னா குளோபலா கேமே உங்களுக்கு இப்படி மாறிடுச்சு. எஸ்பெஷலி இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்தோடனே ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் இருக்கான்றதுனால பேட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹார்டா போறதுக்கான சுதந்திரம் இருக்கு. பட் என்னைக்காவது ஒரு நாள் இது கிளிக் ஆகலைன்னா இந்த அளவுக்கு மோசமா தான் தெரியும்.